மேகதாது அணை தொடர்பான மத்திய இணையமைச்சர் பதிலுக்கு தமிழக விவசாயிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மத்திய இணையமைச்சர் தனது பதிலை திரும்பப் பெறாவிட்டால் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் எச்சரித்துள்ளனர். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, பாண்டிச்சேரி அத்தனையும் அனுமதி பெற்றுதான் நீங்க மேகதாட்டு அணை கட்டணும்னு சொல்லி உச்சநீதிமன்றமே கடந்த காலங்களில் உத்தரவு கொடுத்திருக்கு. ஆனால் இந்த ஜல்சக்தி துறை அமைச்சர் நேற்று சொல்லி இருக்குது, எந்த மாநிலத்திலையும் அனுமதி கேட்க வேண்டியதில்லை, குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கேட்க வேண்டியதில்லை, நாங்க மேகதாட்டு அணை கட்டுறது உறுதி அப்படின்னு சொல்றதை ஏற்படுவதில்லை. இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த அமைச்சர் சொன்ன செய்தியை உடனடியே திரும்ப பெற வேண்டும். இல்லை என்று சொன்னால் மாநிலத்திலே பெரிய அளவில் பெரிய மாபெரும் போராட்டம் நடைபெறும் என்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். முதல்வர் நாங்க கர்நாடகத்துக்கு போறேன்னு சொல்றது ஏற்படுவதில்லை. இதற்கு சட்ட ரீதியாக என்ன சந்திக்கணுமோ சந்திக்க வேண்டும் என்று எங்களுடைய டெல்டா மாவட்ட விவசாயிகளின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். மத்தியில் இருக்கக்கூடிய ஜல்சக்தி துறை அமைச்சர் கர்நாடகாவை சார்ந்தவராக இருக்கிற காரணத்தினால் அவர்கள் எங்களுக்கு கீழ்ப்பாசன விவசாயிகளையோ கீழ்ப்பாசன அரசுகளோ எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் தன்னிச்சையாக மேகதாத்தை கட்டிய தீர்வோம் என்று சொல்வது அது சட்டத்திற்கு புறம்பானது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே பூலாம்பட்டியில் பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யவும் பால் கொள்முதல் விலையை உயர்த்தவும் வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மற்றும் பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பின்னர் டிராக்டரில் காய்கறிகள் பயிர்களை கட்டி பேரணியாக சென்று மனு அளித்தனர். இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.